வணக்கம், நான் டாக்டர் அகிலா, கன்சல்டன்ட், என்ஆர்ஜி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், சென்னை. நம்மள நிறைய பேர் நார்மல் செக்அப் போறப்போ சுகர் லெவல்ஸ் பார்த்தோம்னா ஃபாஸ்டிங் சுகர் மட்டும் ஹையா இருக்கும். அதாவது 110, 115 அப்படி இருக்கும். இல்ல சில பேருக்கு 3 month ஆவரேஜ் சுகர் மட்டும் கொஞ்சம் ஹையா இருக்கும், 6.2, 6.3. பட் ஃபாஸ்டிங் சுகரும் பிபி சுகரும் நார்மலா இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன மீனிங்? இதை நம்ம சீரியஸா எடுத்துக்கணுமா இல்லையா அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த கண்டிஷனுக்கு பேரு ப்ரீ டயபெட்டிஸ். ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எய்தர் ஃபாஸ்டிங் சுகர் ஹையா இருக்கும், அது நாட் டூ ஹை, அதாவது 125க்கு மேலே இல்ல அப்படி இருந்ததுன்னா அது சர்க்கரை வியாதிக்கான அறிகுறி. இது 100லேருந்து 125 வரலும் இருக்குது. ரெண்டாவது கிரைட்டீரியா என்னன்னா HbA1c. 3 மாசம் ஆவரேஜ் சுகர் 6.4 வரலும் இருக்கும். 5.7லேருந்து ஆரம்பிச்சு 6.4 வரலும் இருந்ததுன்னா ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு அர்த்தம். 6.5க்கு அப்புறம் போயிடுச்சுன்னா டயபெட்டிக் ரேஞ்ச்னு வந்திருக்கு. மூணாவது கிரைட்டீரியா, நம்ம சுகர் ட்ரிங்க் கொடுத்து 75 கிராம் சுகர் ட்ரிங்க் கொடுத்து 2 மணி நேரம் கழிச்சு எடுக்கக்கூடிய டெஸ்ட் நார்மலா 140க்கு கீழே இருக்கணும். இம்பேர்டு சுகர், அதாவது ப்ரீ டயபெட்டிஸ்ங்கிறது 140லேருந்து ஆரம்பிச்சு 199 வரலும் இருக்கும். 200க்கு மேல போயிடுச்சுன்னா டயபெட்டிக் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி ரீடிங் இருக்கிறது பேர் தான் ப்ரீ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றது. அடுத்தது, ப்ரீ டயபெட்டிஸ் இருந்ததுன்னா நம்ம அதை பத்தி பயப்படணுமா, அதை அப்படியே விட்டுலாமா அப்படிங்கிறது தான் நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம கிட்ட கேட்கிற கொஸ்டின். ஒண்ணு, அப்படியே விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த 10 இயர்ஸ்ல 50%க்கு மேல உள்ள ப்ரீ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் டயபெட்டிக்கா ஆறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, ப்ரீ டயபெட்டிக்கா இருந்தாலும் அது இரத்த நாளங்கள்ல சில மாற்றங்களை ஏற்படுத்துறதுனால சர்க்கரை நோய் ரிலேட்டடா வர்ற மாதிரி ஸ்ட்ரோக்கோ இல்ல ஹார்ட் பிரச்சனையோ ப்ரீ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் நாளடைவில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஐ ப்ராப்ளமும் சர்க்கரை நோயாளிகள் மாதிரி ப்ரீ டயபெட்டிக்ல உள்ளவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ரீ டயபெட்டிஸ் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் சீரியஸா தான் எடுத்துக்கணும். மூணாவது, ப்ரீ டயபெட்டிஸ் இருந்ததுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படிங்கிறது. நிறைய பேருக்கு அறிகுறிகள் இருக்காது. சில பேருக்கு கழுத்தை சுத்தி கருப்பா இருக்கும். அந்த ஸ்கின் திக்கா வெல்வெட் துணி மாதிரி இருக்கும். அதுக்கு பேரு அகாந்தோசிஸ் நைக்ரன்ஸ் அப்படின்னு பேரு. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் நிறைய சுகர் இருக்கப்போ வர்ற அதிக பசி, அதிக யூரின் போறது, வெயிட் கம்மியாறது, அந்த மாதிரி எந்த அறிகுறிகளுமே ப்ரீ டயபெட்டிஸ்ல இருக்காது. அதுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 45 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு அதிகமா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்பெல்லாம் ஈவன் 30 வயசுல உள்ளவங்களுக்கு கூட சுகர் லெவல் பார்டர்ல இருக்குது, நாங்க அடிக்கடி பாக்குறோம். அது தவிர ஒருத்தவங்களுக்கு ஏற்கனவே ஹை பிபியோ ஹை கொலஸ்ட்ராலோ இருந்ததுன்னா கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது, அவங்களோட எடை அதிகமா இருக்குது, எஸ்பெஷலி அந்த வயிறை சுத்தி உள்ள எடை அதிகமா இருக்குதுன்னா அவங்களுக்கு ப்ரீ டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலி ஹிஸ்டரி இருந்ததுன்னா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்மோக்கரா இருந்ததுன்னா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ப்ரீ டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துது. ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ப்ரீ டயபெட்டிஸை நம்மளால கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ண முடியும். அதுல இருந்து டயபெட்டிஸ் போகாம தவிர்க்க முடியும். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தவங்க அவங்களோட டயட்ல உள்ள மாவு சத்து பொருட்களை கம்மி பண்ணணும். கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இந்த டயட் அப்படின்னு சொல்றது. நம்மளோட ஃபுட்டுல நிறைய ஃபுட்டு அதிக அளவுல மாவு சத்து பொருட்கள் உள்ளது. அடுத்து வர எபிசோட்ல என்னென்ன சாப்பாடு சாப்பிடலாம், என்னென்ன சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். அது ப்ரீ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் அப்ளிகபிளா இருக்கும். அதை தவிர இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஆனா இன்னும் சர்க்கரை அதிகமாக ஆரம்பிக்கல அப்படிங்கிறவங்களும் கண்டிப்பா அதை ஃபாலோ பண்றது நல்லது. ரெண்டாவது, எக்ஸசைஸ். கண்டிப்பா ஒரு நாளைக்கு 30 நிமிடம் ஆக்டிவ் எக்ஸசைஸ் பண்ணணும். அது 5 நாளாவது ஒரு வாரத்துல பண்ணணும். ஒரே நேரத்துல பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பிரிச்சு கூட பண்ணலாம். எவ்வளோ கம்மியா பண்ண முடியறவங்களும் சம் அமௌண்ட் ஆஃப் எக்ஸசைஸ் கண்டிப்பா பண்ணணும். முட்டி வலி இருக்குதுன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் நடக்கிறது, அது கூட உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும். இப்போ ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட வெயிட்ல இருந்து ஒரு 10% வெயிட்டை கம்மி பண்ணும். 60 கிலோல இருந்து 6 கிலோ கம்மி பண்ணி 54க்கு கொண்டு வந்தாவே இந்த ப்ரீ டயபெட்டிஸை ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ டயட் அண்ட் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி அடுத்தது ஸ்மோக்கிங் கண்டிப்பா ஸ்டாப் பண்ணணும். இதெல்லாம் பண்ணோம்னா ப்ரீ டயபெட்டிஸா மாறுறதுக்கான வாய்ப்புகளை நம்மளால தடுத்து நிறுத்த முடியும். ப்ரீ டயபெட்டிஸ் நாங்க பாக்குற கண்டிஷன்ல ரொம்ப ரொம்ப காமனா இருக்குது. நிறைய பேர் ஹெல்த் செக்அப் வர்றப்போ இந்த மாதிரி சுகர் பார்டர்ல இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. ப்ரீ டயபெட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அதோட காம்ப்ளிகேஷன் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ இருந்ததுன்னா கண்டிப்பா அதை கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு ரிவர்ஸ் பண்ணி நார்மலுக்கு கொண்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.